வணக்கம். ககன்யான் திட்டத்தின் அடுத்த கட்டமாக இதுவரை வெற்றிகரமாக நடத்தப்பட்ட மிக முக்கியமான சோதனைகள் பற்றி இந்த அத்தியாயத்தில் விரிவாக பார்ப்போம். அக்டோபர் 21, 2021 அன்று இஸ்ரோ டிவிடி-1 என்ற மிக முக்கியமான இன்-பிளைட் அபார்ட் சோதனையை வெற்றிகரமாக நடத்தியது. இந்த சோதனையில் ராக்கெட் சீறிப்பாயும் போது ஏதேனும் கோளாறு ஏற்பட்டால் விண்வெளி வீரர்களை எவ்வாறு பாதுகாப்பாக மீட்க முடியும் என்பது நிரூபிக்கப்பட்டது. வங்கக்கடலில் வந்து விழுந்த விண்கலத்தை இந்திய கடற்படை வீரர்கள் மிக துரிதமாக மீட்டனர். இது மீட்புப் பணிகளுக்கான ஒரு பெரிய வெற்றியாகும். இதற்கு முன்னதாக ஏவுதளத்திலேயே ஏதேனும் அவசர நிலை ஏற்பட்டால் வீரர்களை காக்கும் பேட் அபார்ட் சோதனையும் வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருந்தது. மனிதர்கள் பயணம் செய்வதற்கு தேவையான ஹியூமன் ரேட்டிங் தகுதியை ராக்கெட் இன்ஜின்கள் பெறுவதற்காக பல 100 சோதனைகள் முடிக்கப்பட்டுள்ளன. மிகவும் சிக்கலான கிரையோஜெனிக் இன்ஜின்களும் ககன்யான் திட்டத்திற்காக முழுமையாக சோதிக்கப்பட்டு தயார் நிலையில் உள்ளன. விண்கலத்தின் கட்டமைப்பு மற்றும் அதிர்வுகளை தாங்கும் திறன் குறித்த 8000க்கும் மேற்பட்ட தரையிறக்க சோதனைகள் இதுவரை செய்யப்பட்டுள்ளன. அடுத்ததாக விண்வெளி வீரர்களுக்கு முன்னதாக விண்ணுக்கு செல்லப் போகும் வியோமித்ரா என்ற ரோபோ பற்றி பார்ப்போம். இந்த ரோபோ விண்கலத்தின் உள்ளே மனிதர்களைப் போலவே செயல்பட்டு உயிர் பாதுகாப்பு அமைப்புகளை சோதிக்கும் திறன் கொண்டது. விண்வெளியில் நிலவும் கதிர்வீச்சு மற்றும் அழுத்தத்தை மனித உடல் எவ்வாறு தாங்கும் என்பதை இந்த ரோபோ மூலம் இஸ்ரோ அறியும். விண்கலம் பாதுகாப்பாக தரை இறங்குவதற்கு தேவையான பிரம்மாண்டமான பாராசூட் அமைப்புகள் பலமுறை வானிலிருந்து வீசப்பட்டு சோதிக்கப்பட்டன. விண்கலத்தை கண்காணிக்கவும் கட்டுப்படுத்தவும் உலகம் முழுவதும் தரை கட்டுப்பாட்டு மையங்கள் மற்றும் கப்பல்களில் ஆண்டெனாக்கள் நிறுவப்பட்டுள்ளன. மீட்புப் பணிகளுக்காக இந்திய கடற்படை வீரர்கள் மிக கடுமையான பயிற்சிகளை முடித்து முழு தயார் நிலையில் உள்ளனர். விண்வெளி வீரர்கள் கடலில் வந்து விழுந்தால் அவர்கள் எவ்வாறு தப்பிப்பது என்பதற்கான வாட்டர் சர்வைவல் சோதனைகளும் நடத்தப்பட்டுள்ளன. LVM-3 ராக்கெட்டின் நம்பகத்தன்மை இப்போது 99% மேலாக உயர்த்தப்பட்டு மனித பயணத்திற்கு தயாராகிவிட்டது. சிறு பிழைகள் கூட ஏற்படாமல் இருக்க ஒரு சிறப்பு குழு அனைத்து தரவுகளையும் மீண்டும் ஒருமுறை உன்னிப்பாக ஆய்வு செய்து வருகிறது. விண்கலத்தை கட்டுப்படுத்தும் மென்பொருள்கள் பில்லியன் கணக்கான முறை கணினி மூலம் சோதிக்கப்பட்டு உறுதி செய்யப்பட்டுள்ளன. அடுத்த முக்கிய மைல்கல் மார்ச் 2026 நடைபெறவிருக்கும் முதல் ஆளில்லா G1 விண்வெளி பயணமாகும். இந்த G1 பயணம் ககன்யான் திட்டத்தின் அனைத்து தொழில்நுட்பங்களையும் முழுமையான விண்வெளி சூழலில் சோதிக்கும். சந்திரயான் வெற்றியின் அனுபவம் இந்த திட்டத்திற்கு மிகப்பெரிய நம்பிக்கையை அளித்துள்ளது. ஆனால் மனித பயணம் இன்னும் கூடுதல் கவனத்தை கோருகிறது. சர்வதேச விண்வெளி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் இந்த சோதனைகளை வெற்றிகரமாக முடிக்க ஒரு முக்கிய காரணமாகும். ஒவ்வொரு சோதனையும் இந்தியாவை விண்வெளியில் மனிதர்களைக் கொண்ட நாடாக மாற்றுவதற்கு ஒரு அடி முன்னே அழைத்துச் செல்கிறது. விண்வெளி வீரர்கள் விண்வெளியில் எவ்வாறு உயிர் வாழ்வார்கள், அதை அடுத்த பகுதியில் காண்போம். நன்றி.